கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஆண்டவரை தேடுதலை பற்றியும் அவரை கண்டடைவது பற்றியும் மிக அழகான வார்த்தைகளால் விவரிக்கப்படுகிறது. இன்றைய இரண்டு வாசகங்களும் ஒன்றுக்கொன்று மிகவும் இணையான வசனங்களாக ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார். நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 11 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே மரிய மகதலேனாள் ஆண்டவரை தேடி அதிகாலை கருக்கலில் கல்லறைக்கு செல்கிறாள். அங்கு ஆண்டவரை வைத்த இடத்துல ஆண்டவரை காணல. அங்கலாய்த்து போகிறாள். வெளியே வந்து அழுது கொண்டு நிற்கின்றாள். அப்பொழுது மரியா என்று குரல் கேட்கின்றது. ரபுனி என்று திரும்பி பார்க்கிறாள். ஆண்டவர் அங்கு நிற்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றாள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சென்று என் சகோதரரிடம் இதை சொல் என்று செய்தியை சொல்லி அனுப்புகிறார். மகதலேனாளும் சென்று தன் சீடரிடம் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்ல சொன்ன செய்தியை சொல்லுகின்றார். இந்த முதல் வாசகம் இதற்கு இணையான இனிமையான வாசகம். இனிமை மிகு பாடல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இறை வார்த்தைகளிலே, நான் என் படுக்கையிலே படுத்திருந்தேன், என் காதலரை காணவில்லை, நான் தேடினேன், எங்கும் காணவில்லை, தெருக்களிலும் சந்துகளிலும் வந்தவர் போனவர்களெல்லாம் கேட்டேன், என் காதலரை கண்டீர்களா என்று காணவில்லை என்றார்கள். பட் சற்று அப்பால் சென்றவுடன் அவரை கண்டேன் என்று சொல்லுகின்றார். யார் இந்த இரு வாசகத்திலும் மகதலா மரியாளும் இந்த முதல் வாசகத்திலே பேசப்படும் பெண்ணும் இருவரும் தங்களுக்கு அன்பரை தேடுகிறார்கள். தேடித நிமித்தம் கண்டடைகிறார்கள். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவை தேடுகிறோமா? நமது வாழ்க்கையிலே, இறை வார்த்தையிலே, திருப்பலியிலே, ஒப்புரவு அருட்சாதத்திலே, குடும்ப ஜெபத்திலே நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? தேடினால் நாம் கண்டடைவோம். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் நமது வாழ்க்கையிலே கிறிஸ்துவை கண்டடைந்திருக்கிறோமா? அன்பானவர்களே, இந்த மகதலா மரியா ஆண்டவரின் அன்பை முழுமையாக ருசித்தவள். பாவத்திலிருந்தும் பிசாசுகளின் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட பின் ஆண்டவரின் அருகிலே இருந்து உடனே இருந்து ஆண்டவர் அன்பை ருசித்தவள். அந்த ஆண்டவரின் உடனிருப்பை அவளால் மறக்க முடியவில்லை. அதனால்தான் சிலுவை பாடுகளிலே கூட இருந்தாள். அடக்கத்திற்கு உதவி செய்தாள். உயிர்த்த பின்னும் ஆண்டவரை முதலாக காணும் பேறு பெற்ற புனிதையானாள். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை அதிகாலையில் கருக்கலிலே தேடுகின்றோமா? அதிகாலை ஜெபம் நம் வாழ்க்கையில் இருக்கின்றதா? நாம் செல்லும் போதும் நடக்கும் போதும் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை பற்றிய சிந்தனை நம் மனதில் இருக்கிறதா என்றால் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரின் அன்பை ருசித்தவர்கள் ஆண்டவரின் அன்பை விட்டு பிரியவே முடியாதான் பவுல் சொன்னார், வாழ்வோ சாவோ, பட்டினியோ பசியோ, அதிகாரமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பினின்று என்னை பிரிக்க இயலாது. நம்மை நோக்கி வீசப்படும் கணைகள், அவமானங்கள், அவச்சொற்கள், கசப்பான வார்த்தைகள் இவையெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யாது. காரணம், நாம் கிறிஸ்துவின் அன்பை முழுமையாக ருசிப்பவர்களாக இருப்பதனால் இந்த உலக போக்கிலான காரியங்கள் எதுவும் நம்மை எதுவும் செய்யாது. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், உடன் இருப்பவர்களை நாம் இன்று மறந்து போகிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், முதியோர், உடன் பயணிப்பவர்கள், உடன் பணி செய்பவர்கள், இவர்கள் எல்லாமே கூட ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை மறந்து போகும் அளவுக்கு இன்று அலைபேசி நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. நல்லா பாருங்க, இந்த பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லார் கையிலும் ஒரு செல்போன். பக்கத்துல இருந்த பேரை கேட்க மாட்டாங்க, என்னன்னு கேட்க மாட்டாங்க, எதுன்னு பேச மாட்டாங்க, ஒரு சத்தம் இருக்காது எல்லோரும். அது மாதிரி பேருந்து நிலையத்துல பஸ்ஸுக்கு காத்திருந்தா பாருங்க, எல்லாரும் தலையை குனிந்து அலைபேசிக்குள்ளாக இருப்பார்கள். மருத்துவமனைக்கு நாம் சென்றால் காத்திருப்போர் பட்டியல பாருங்க, அலைபேசிக்குள்ளாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் தாம் இவர்கள் எல்லாம் மனமாற்றம் அடைய செய்ய வேண்டும். உடன் இருக்கும் கணவரை தெரியாது, உடன் இருக்கும் மனைவியை தெரியாது, உடன் இருக்கும் பிள்ளைகளை தெரியாது, உடன் பயணிப்பவர்களை தெரியாது, ஒன்றும் தெரியாது. தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மகதலா மரியாளோ ஆண்டவரோடு உடன் இருந்த அந்த அனுபவத்தை ஆண்டவர் இறந்த பின்னும் மறக்க முடியாமல் உயிர்ப்பின் அனுபவத்தை அவள் பெற்றாள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இருக்கும் சக மனிதனில் கிறிஸ்துவை காண்போம், அன்பை பரிமாறுவோம், இறையரசை கட்ட நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாய்,
தேடி கண்டடைந்து மகிழ்ச்சியினால் பிறருக்கு அறிவிக்கும் அன்பு சீடர்களாய் நாம் மாற ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, உமது திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாங்கள் வாழ்க்கையின் நெறிகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத் தருகிறீரே அப்பா. நாங்கள் உங்கள் திருக்குமாரனை தேடி கண்டடைவதன் மூலம் உங்கள் உம்மை கண்டடைகிறோம் என்று இறைவன் இயேசு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கேட்டும் அதை உள்வாங்காமல் இன்று வரை கிறிஸ்துவை திருப்பலியிலும் இறை வார்த்தையிலும் ஜெபமாலையிலும் குடும்ப ஜெபத்திலும் நம்ம அடுத்திருக்கும் நபரிலும் ஏழை எளியவர்களுக்குள்ளும் கிறிஸ்துவை காணாமல் தேடாமல் இருக்கின்றோமே, எங்களை மன்னிங்கப்பா. இந்த நாளிலே ஆவியானவரே, நாங்கள் கிறிஸ்துவை தேடும் உணர்வுள்ளவர்களாய், ஏழை எளியவர்கள் கிறிஸ்துவை காணும் முன்மதி உடையவர்களாய் நாங்கள் வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, தேடுகிறவர்கள் தான் கண்டடைவார்கள். இது வாழ்க்கை நீதி. இறை வார்த்தையும் அதுதான் சொல்லுகிறது, என்னை நீ தேடினால் கண்டடைவாய். இந்த நேரம் முதல் ஆண்டவரை தேடுவோம். குடும்ப ஜெபத்திலே தேடுவோம், திருப்பலியிலே தேடுவோம், ஜெபமாலையிலே தேடுவோம். ஆண்டவர் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். கதவை திறந்து கொடுப்போம். உள்ளத்திற்குள் வாழ அவரை அழைப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.